மன்னர்கள் ஆட்சி காலத்திலே இருந்து பயன்பாட்டிலே உழைத்த சாலை மக்களாட்சி காலத்திலே இன்றைக்கு எங்கள் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க சம்மதிக்க மாட்டோம். தடுத்து நிறுத்த வேண்டிய முக்கிய கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு உண்டு. ஏற்கனவே நாங்கள் பொள்ளாச்சி கோவை சாலையிலே தேசிய நெடுஞ்சாலையிலே சுங்கச்சாவடி அமைக்க முயற்சி செய்த போது நானும் மகேந்திரன் அன்றைய எம்பியும் சேர்ந்து அந்த சுங்கச்சாவடி அமைக்காமல் மக்களை திரட்டியும் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மூலமாகவும் தடுத்து நிறுத்தியுள்ளோம். மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவானது மிக முக்கியமானது. பொள்ளாச்சி மற்றும் உடுமலை இரண்டு பகுதிகளும் வேறு வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் பாரம்பரியமாக நீண்ட காலமாக விவசாய ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பல்வேறு தொழில்கள் ரீதியாகவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள பகுதி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2019ஆம் ஆண்டு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே நானும் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் மகேந்திரன் அவர்களும் மிக முக்கியமான வேண்டுகோளாக பொள்ளாச்சி வடக்கே ஆஞ்சநேயர் கோயில் அருகாமையில் இருந்து கொடைரோடு வரை தென் மாவட்ட மக்களை இணைப்பதற்கும் இங்கே உற்பத்தி ஆகிற தென்னை நார் பொருட்கள், இளநீர், தேங்காய், கோழி முட்டை போன்றவைகள் ஏற்றுமதி செய்யப்படுவதற்காக தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதற்காகவும் ஒரு பசுமை வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தோம். எடப்பாடியார் அவர்களும் எங்களுடைய வேண்டுகோளுக்காக முக்கியமாக செவிசாய்த்து அந்த பணியை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அப்போதைய மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரிடம் பல முறை வேண்டுகோள் வைத்து அந்த பணிகள் தொடங்கப்பட்டது. கொரோனா காரணமாக அந்த பணிகள் இடையிலே தடைப்பட்டாலும் இப்போது நிறைவடைகிற சூழ்நிலையிலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலை மிக அத்தியாவசியமானதும் மிக வரலாற்று சிறப்பு மிக்கதுமானதாகும். இதனுடைய பயன்பாடு வந்தால் பொள்ளாச்சி நகரத்திற்குள் போக்குவரத்து நெரிசல் குறையும். தென் மாவட்டங்களுக்கு செல்கிற வாகனங்கள் இந்த வழியாகவே சென்றுவிடும். இப்போது இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், பொள்ளாச்சி கோவை ரோடு அன்றைக்கு நானும் சகோதரர் மகேந்திரன் அவர்களும் டெல்லி அரசாங்கத்திடம் அன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடத்திலும் அன்பான வேண்டுகோளாக வைத்து பெற்ற அந்த சாலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய கான்கிரீட் சாலையாக அமைந்தது. பல்வேறு பாலங்கள், கிணத்துக்கிடவு பாலம், முள்ளுப்பாடி ரயில்வே மேம்பாலங்கள், இன்னும் பல பாலங்கள், இதற்கெல்லாம் விதிவிலக்களித்து அந்த சுங்கச்சாவடி அமைப்பதற்கு நிலமும் பார்க்கப்பட்டு நிலமும் வாங்கப்பட்டதற்கு பிறகு தடுத்து நிறுத்தப்பட்டது எங்கள் முயற்சிகள். அன்றைய முதலமைச்சர் அதில் முழு கவனம் செலுத்தினார். ஆனால் அது 40 கிலோமீட்டர், இது 27 கிலோமீட்டர் சாலை. இதிலே புதிதாக போடப்பட்ட சாலைகள் சிறிது தூரம் தான் உள்ளது. அது நல்லாம்பள்ளி பிரிவிலே இருந்து கோமங்கலம் புதூர் சுங்ககேட்டு வரை தான் புதிதாக போடப்பட்ட சாலை உள்ளது. அதற்கு பிறகு பிரிந்து உடுமலைப்பேட்டை போகிறவர்கள், போலாக்கினர் போகிறவர்கள் எல்லாம் போவதற்கு வேறு பாதை உள்ளது. இதே சாலையில அணுகு சாலை உள்ளது. நிச்சயமாக இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கும். நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த சாலையிலே எப்போதும் பயன்பாட்டில் உள்ள சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு எக்காரணம் கொண்டு சுங்கவரி நிர்ணயிப்பது என்பதோ அவர்களுடைய வாகனங்களுக்கு என்று எப்போதும் இருக்கிற பாதை உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக சுங்கவரி வசூலித்தால் விவசாயிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மட்டுமல்ல, கல்யாண காட்சிக்கு உடுமலைப்பேட்டையிலிருந்து பொள்ளாச்சி வர்றவங்க, பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைப்பேட்டை போறவங்க, மடத்துக்குளத்துக்காரர், இப்படியா இந்த சாலையை சிறிது தூரம் மட்டும் பயன்படுத்துகிறவர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளாவார்கள். மக்களுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்படும் என்பதை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மத்திய சாலை போக்குவரத்து துறைக்கும் மாநில அரசுக்கும் உரிய முறையிலே தகவல் கொடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இதை உணர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர், இந்த இரு தொகுதிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த பாதைக்கான சுங்கவரியை பல்வேறு கிராம மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கிற இந்த சாலைக்கு எப்போதும் போல சுங்கவரி விலக்களித்து எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை, உரிமையை காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.